கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வாரம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 ஏ சஞ்சனா, என்னடி உன்னை ஆளே பார்க்க முடியறதுல? அதானே சஞ்சனா, நானே உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சுடி. வீட்டுலதான் இருந்தியா இல்ல ஏதோ ஊருக்கு எதுவும் போயிட்டியா? இப்ப ஊருக்கு போறது ஒண்ணு மட்டும் தான் கேடு. ஆமா, எந்த நம்பிக்கையில நான் ஊருக்கு போனான்னு கேட்டீங்க? ஏண்டி, உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் மாமா மட்டும்தான். அப்படி இருக்கப்போ நான் வேற எந்த ஊருக்கு போக போறேன்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா எங்க மேடம் போயிருந்தீங்க? ஆளே காணும். நான் வீட்டுலதான் இருந்தேன், ஆனா நிறைய வேலை. அப்படி என்ன வேலை உனக்கு? ஏண்டி, என் அத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேவா நீ இந்த கேள்வி கேக்குற? ஆனா சஞ்சனா, உங்க அத்தைய பத்தி எல்லாம் என்கிட்ட பேசவே பேசாத. அத பத்தி எல்லாம் பேசினாலே எனக்கு சரியான எரிச்சல் ஆகுதுடி. நீ சொல்றது கரெக்ட் மீரா, அத பத்தி பேசினாலே சரியான டென்ஷன் ஆகுது. சி, என்ன பொம்பளை அதெல்லாம்? அதுக்கும் ஒரு பொண்ணு இருக்காதானே? இதே மாதிரி அவ பொண்ணு வேலை வாங்க சொல்லு பாப்போம். நீ வேற செய்யலோ, அவங்கள குத்த சொல்லி என்ன பண்றது? இங்க இந்த மேடமே சரி கிடையாது. அது சொல்லுங்க மீராக்கா, அந்த பொம்பளை என்ன வேலை செய்யுதோ அதை அப்படியே செய்யறாங்க. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா இந்த அக்கா கேக்குற மாதிரி தெரியல. இங்க பாரு சஞ்சனா, சொல்றேனே தப்பா நினைக்காத. உன் அத்தை சொல்ற எல்லா வேலையும் நீ செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அது என்ன, வீட்டு வேலை பார்த்தாதுன்னு அவங்க பசங்களுக்கு கூட நீ தான் வேலை பார்த்து கொடுக்கணுமா? மீரா, எனக்கு வேலை பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல மீரா. ஆனா அந்த கதிரை மாமான்னு கூப்பிடணும், அந்த கதிர் சொல்றதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்குடி. நான் இதுக்காக அந்த கதிர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்? சூப்பர் சஞ்சனா, எங்க கிட்ட மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுடி. ஆனா அங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசிடாத. சஞ்சனா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோடி. கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா கொட்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தடவை நீயே எய்த்து அந்த பொம்பளைய கேள்வி கேட்டு பாரு, அதுக்கப்புறம் அது உன் பக்கத்து தலை வச்சு கூட படுக்காது. நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுடி. எங்க அத்தையை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அப்படி மட்டும் நான் கேட்டேன்னு வையேன், கண்டிப்பா மாமா கஷ்டப்படுவாரு. இது எல்லாமே என் மாமாக்காக மட்டும் தாண்டி பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எங்க மாமா தான் இருந்து வளர்த்திருக்காரு. அப்படி இருக்கப்போ கண்டிப்பா அவருக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ல. இப்படியே உங்க மாமாக்காகன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க. சைலு சொல்றது 100% கரெக்ட். நீ உங்க மாமாக்காகன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க. ஆனா உங்க அத்தைக்கு இதுதான் சாக்குன்னு உன்னை வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் எப்பதான் உங்க மாமா புரிஞ்சுக்க போறாரு தெரியல. வேணாம் மீரா, இதெல்லாம் எங்க மாமாவுக்கு கண்டிப்பா தெரியவே வேண்டாம். அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னு வையன், கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. சஞ்சனா, இப்பதான் புரியுது. அவங்க மேல எல்லாம் தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு இருக்கு. என்ன மீரா, ஏன் மேல தப்பு இருக்கா? ஆமா, பின்ன அவங்க சந்தோஷமா இருக்கணும், இவங்க சந்தோஷமா இருக்கணும் மட்டும் நினைச்சிட்டு இருந்தா போதுமா? இதுக்கிடையில உன் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சஞ்சனா? என் மாமாவோட சந்தோஷம் தான் மீரா என்னோட சந்தோஷம். என் மாமா குடும்பம் ரெண்டுமே நல்லா இருந்தா மட்டும் போதும். எனக்கு எல்லாம் எதுவுமே வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்னோட சந்தோஷம்னா அது நீங்க மட்டும்தான். இப்படியே உங்க கூட சேர்ந்து இருந்தேன்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருப்பேன். யாருமா அது எங்க ஏரியா பம்பு செட்ல இருந்து உட்காந்துருக்காது? மீராக்கா, அவனுங்க வந்துட்டானுங்க. இசை, நீ இந்த சைடு வா. ஹேமா, உங்களை தானே கேக்குறோம், கேட்டது கால் விழுகலையா? என்ன கேட்ட? யாரு கேட்டு எங்களோட பம்பு செட்ல வந்து உட்காந்துருக்கீங்க? எது உங்க பம்பு செட்டா? என்ன உங்க தாத்தா பேர்ல இது பட்டா போட்டுங்களா? அப்படி ஒருவேளை பட்டா இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பேசு. என்ன லந்தா, ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்க பம்பு செட்ல உட்காந்தது இல்லாம ஓவரா பேசுறீங்க. யாரு இருக்க தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க? பாரா, சார் கூட சவுண்டா பேசுறீங்க. நீங்க யாரு இருக்க தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆம்பளடி, அப்படிதான் பேசுவேன். என்னடா வாடி போடிங்கிற? கூல் சஞ்சனா, நீ எதுக்கு கோவப்படுற? இன்னும் அவனுக்கு இந்த மீராவை பத்தி தெரியாதுல, அதனாலதான் ஓவரா துள்ளிட்டு இருக்கான். என்னடி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல எங்க பம்பு செட்ல இருந்து எந்திரிங்கடி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. ஓவரா வாய் பேசுறேன்னு வை, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது. பாரா, மேடம்லாம் யாருக்கு தைரியத்துல இவ்வளவு சவால் விட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. என்ன துணைக்கு உங்க தெரு பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ள அப்படித்தாண்டா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேலை துணைக்கு உங்க தெரு பசங்களே கூட்டிட்டு வந்தாலும் அடிச்சு ஓடதான் விடுவோம். தெரு பசங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அப்புறம் உங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் பசங்களா தேவையில்ல, நாங்க மட்டும் போதும். என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? இப்பதான் சொன்னேன், ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு. ஒரு வேலை மரியாதை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அடங்குடா, ஓவரா துள்ளாத. நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அதனாலதான் ரொம்ப துள்ளிட்டு இருக்க. நீ என்ன பண்ணு, உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை யாராவது கூட்டா போ. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடி. நாங்க பொறுமையா சொல்லும் போதே ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இல்லன்னு வை, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? அப்படியே செவிட்ட காட்டி ஒன்னு விட்டேன்னு வை, செவில் எல்லாம் பேந்து போயிரும் பாத்துக்கோ. சாருக்குலாம் அவ்வளவு தைரியம் இருக்கா? சரி வா, அடிச்சுக்கோ. என்னடா திருக்கு பிறகுன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்கடா அடிச்சுக்கோங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடி. நீ தானடா சொன்ன செவிட்ட பேத்துருவேன்னு. இப்ப அடிச்சுக்கோன்னு நாங்களே எங்க கணத்தை திருப்பி காட்டுறோம், ஆனா அடிக்க மாட்டேங்கிற. தெரு பசங்களுக்கு வெறும் வாய் மட்டும் தான் இருக்கு போலயே. பொட்ட புள்ளியா இருக்கேன்னு பாக்குறேன். வாய முடுறா. என்னடா அவனா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பொண்ணுன்னா நீ அடிச்ச உடனே வாங்கிட்டு போறவங்கன்னு நினைச்சியா? இங்க பார், உனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. சும்மா பொண்ணுன்னு இலக்காரமா பேசிட்டு இருந்தேன் வை, இந்த பொண்ணால என்ன முடியுங்கிறத நான் காட்ட வேண்டியதா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன்.
ஏய் அசோக் அமைதியாரா. என்னடா விட்டா அவளுக்கு ஓவரா துள்ளிட்டு இருக்காளுக்கு, நீ அமைதியா இருங்கிற. டேய் அவ சொன்னது உனக்கு புரியலையா? என்னடா என்ன பண்ணிடுவாளுங்க அவளுக்கு? டேய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவளுக்கு எல்லாம் பொண்ணுங்க. அவளுக்கு நினைச்சாளுங்கன்னா நம்மள தூக்கி உள்ள கூட வைக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நம்ம நாட்டு சட்டத்திட்டம் எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. அவளுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாலுங்கன்னு வை, நம்ம ஊர் போலீஸே நம்மள கொத்தா தூக்கிட்டு போயிருவான். சோ கொஞ்சம் அடக்கியே வாசி. டேய் இப்ப நான் இருக்க கோவத்துக்கு அவளுக்கு எல்லாம் கொன்னு இல்லாமான்னு இருக்கு. டேய் இப்பதானே சொன்னேன் வாய முறா. அவளுக்கு காதுல எது விழுந்துற போகுது. ஏய் என்ன 2 பேர் பேச்சு மூச்சே இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க? பேசுறதுக்கு திறமை இல்லையா இல்ல? ஹேய் இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, இது எங்களோட பம்பு செட்டு. ஒரு 4 நாள் இங்க வந்து உட்காந்தா உடனே உங்களோடதாயிடுமா? இந்த பம்பு செட்டு எங்க ஏரியா எல்லையில தான் இருக்கு. சோ என்ன ஆனாலும் இது எங்களோட பம்பு செட்டு தான், புரிஞ்சுதா? அப்புறம் ஏய் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நல்லாவே புரியுது. தெற்கு தர பசங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மூளை இல்லைன்னு. இங்க பாரு, சும்மா இங்க என்ன லபலபன்னு கத்திட்டு படம் போட்டுட்டு இல்லாம உங்க ஏரியா கவுன்சிலர் போய் கூட்டிட்டு வா. இன்னைக்கே முடிவு பண்ணிடலாம் இந்த பம்பு செட்டு உங்களுதா இல்ல எங்களுதானு. அப்புறம் உன் பக்கத்துல நிக்கிறானே அவன் எங்களை வாடி போடின்னு சொன்னதுக்கும் பதில் சொல்லணும். டேய் அசோக், நான் தான் அப்பவே சொன்னேன்லடா கொஞ்சம் மரியாதையா பேசிக்கலாம்ல. இப்ப பாரு நீ பேசுனது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. இப்ப மட்டும் இவளுக்கு நம்ம ஏரியா கவுன்சிலர்ட்ட பேசினாலுக்குன்னு வை. இப்ப இங்க நடந்த விஷயம் உங்க அப்பா எங்க அப்பன் காது வரைக்கும் போகும். அப்புறம் என்ன, வீட்டுக்கு போனது நமக்கு சங்குதான். டேய் போய் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோண்டா. இவளுக்கு எல்லாம் ஒரு ஆள், நீ இவளுகளை பார்த்து பயப்பட சொல்றியடா. வேற வழி இல்லடா, பயந்துதாகணும். இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையா? டேய் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இப்பெல்லாம் பேசுற? தெரிஞ்சதுனால தானே பேசுறேன். இப்ப என்ன தானே பண்ணுங்கிற? வேற என்ன பண்ணி தொலைறது? அவள்கிட்ட சாரி கேட்டுட்டு வா போலாம். எது சாரி கேட்கணுமா? ஆமாண்டா, கண்டிப்பா சாரி கேட்கலாம் விட மாட்டாளுங்க. அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீயே சாரி கேட்டுட்டு வா. ஏய் என்ன கவுன்சிலர் கூட்டிட்டு வரீங்களா எப்படி? இல்ல உங்க ஏரியாக்குள்ள வந்து நாங்களே கவுன்சிலர் பார்க்கணும்னாலும் நாங்க ரெடி தான். எப்படி வசதி? சாவடிக்கிறாளுகடா, சீக்கிரமா சாரி கேட்டு வா போலாம். என்னடா இப்படியே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் கவுன்சிலர் கூட்டு வாங்க போங்க. இல்ல அது வந்து வந்து சாரி நாங்க தான் தெரியாம பேசிட்டோம். என்ன கேட்கல? சாரி நாங்க தான் தெரியாம பேசிட்டோம். என்னப்பா இப்படி மொட்டையா சாரி கேட்டா எப்படி? நீ என்ன பேசுறேன்னு சொல்லி சாரி கேளு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன மீரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? டெஃபினெட்லி அதுதான் கரெக்ட். சொல்லுங்க என்ன பேசுனீங்கன்னு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை போடி வாடின்னு பேசுனது எங்களோட தப்பு தான். சாரி போதுமா? இவ்வளவுதானா? இன்னும் வேற என்ன பண்ணணும்? ஹலோ பாஸ், இந்த பிரச்சனை இப்ப எதுக்காக நடந்துட்டு இருக்கு? இந்த பம்பு செட்டுக்காக தானே? இப்போ நீங்களே சொல்லிட்டு போங்க, இந்த பம்பு செட் யாரோடது? உங்களோடதுதான், போதுமா? இப்பவாது புரிஞ்சுதே. இதுக்கப்புறம்லாம் நாங்க யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டுட்டு இந்த பம்பு செட்டுக்கு வர மாட்டோம். நீங்க தான் எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த பம்பு செட்டுக்கு வரணும். புரிஞ்சுதா? கேட்கல, புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. புரிஞ்சா சரிதான். அதான் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுல, கிளம்புங்க. சரி இவளுக்கு மாதிரி ரவுடி பொண்ணுங்கள நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. சரியான பஜாரியா இருக்காங்க. பாடா போலாம். மீராக்கா ஷைலோக்கா வேற மாதிரி மிரட்டி விட்டுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னு வைங்க, அவனுங்க 2 பேரும் அழுதுட்டே ஓடி இருந்திருப்பானுங்க. இருந்தாலும் மீரா, அவனுங்க பேசுனதுக்கெல்லாம் இப்படி சும்மா விட்டு இருந்திருக்க கூடாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஷைலோ. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவானுங்க, அப்ப பாத்துக்கலாம். சரி இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாண்டி, நானுமே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயோ ஆரம்பிச்சிட்டியாடி? அத்தை திட்டுவாங்க, மாமா திட்டுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும் இதானே? மீரா விளையாடாதடி, வாங்க போலாம். கிளம்பலாம். ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம். ஆமா நாளை தெரிச்சுதாம்மா கல்யாணம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா? நான் சொன்னபடி இருப்பேன். உங்க வீட்டு கல்யாணத்துல நானும் என் குடும்பமும் கண்டிப்பா இருப்போம். இல்லம்மா நாளை தெரிச்சுதான் கல்யாணம். இன்னமும் நீங்க ஊருக்கு வராம இருக்கீங்களா? அதனால தான் கேட்டேன். நீங்க சொல்றது புரியுது மணிகண்டன். நாங்க நாளைக்கு மார்னிங் தான் கிளம்புறோம். எப்படி ஈவினிங்லாம் ரீச் ஆயிடுவோம். ஓ அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. ஆமாமா, பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க தானே? ஆமா பசங்களும் வராங்க தான். ரொம்ப சந்தோஷமா. நாங்க ஊருக்கு வரது அத்தைக்கு தெரியும்ல? தெரியுமா, நான் தான் போய் சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங்லாம் நாங்க அங்க ரீச் ஆயிடுவோம். சோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. கண்டிப்பாமா கண்டிப்பா. நாங்க அங்க வந்து ஸ்டே பண்றது எங்க அத்தை வீட்ல தான். சோ எங்க அத்தை வீட்லயே எங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருங்க. சரிமா. சரி ஓகே வச்சிரறேன். சரிமா, ரொம்ப நன்றிமா. தம்பி நிர்மல், நிர்மல். ஆமா இந்த வரேன். சீக்கிரமா கீழ இறங்கி வா. இந்த வரேமா. என்னங்க நம்ம நிர்மலை பார்த்தது ஃபிளாட் ஆயிட்டீங்க போல. இவர் தான் நம்ம கதையோட ஒன் ஆஃப் தி ஹீரோ நிர்மல். இவரை பத்தி கேட்டீங்கன்னா இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். இவர் மட்டும் இல்லைங்க, இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. போக போக இவங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கே புரியும். இப்ப கதைக்குள்ள போகலாம். இப்ப எதுக்காக அம்மா நம்மள கூப்பிடுறாங்கன்னு தெரியல. சிவன் என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல. சிவனுங்க ஏதாவது பண்ணிட்டு அதுல என்னையும் சேர்த்து கோத்து விட்டுறானுங்க. இப்ப அம்மா என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியல. அந்த ஃபேக்டரி ஃபைல்ல சைன் வாங்குனீங்களா இல்லையா? இல்ல சார், அது வந்து ஸ்டாப் இட் ஜெய். நீங்க இழுக்கிறதுலே நல்லா தெரியுது நீங்க என்ன சைன் வாங்கல. இங்க பாருங்க ஜெய், இன்னைக்குள்ள அந்த ஃபைல்ல சைன் வாங்கி மூவ் பண்ணிருக்கணும். சும்மா வந்து உட்காந்துட்டு போறதுக்காகலாம் உங்களை வேலைக்கு வைக்கல, புரிஞ்சுதா? யா சார் புரிஞ்சுது. இப்படியே புரியுதுன்னு மண்டையாடுறதோட சரி, வேலையில ஒன்னத்தையும் காணும். சாரி சார்.
கண்டிப்பா நான் இன்னைக்குள்ள மூவ் பண்ணிடுறேன் சார். இங்க பாருங்க ஜெய், சும்மா மூவ் பண்றேன்னு அமைதியா இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நோ சார், நான் இன்னைக்குள்ள கண்டிப்பா மூவ் பண்ணிடுவேன். வாவ், ஹீரோ சார் செம கூலா இருக்கார்ல. ஆமாங்க, இவங்களும் நம்ம கதையோட ஒன் ஆஃப் தி ஹீரோ. பேரு விக்ரம். செம்ம ஹேண்ட்ஸம்ல. இவர் தான் வீட்டோட மூத்த பையன். முன்ன பார்த்துமே நிர்மலுக்கு அண்ணன். இவரை பத்தி சொல்லணும்னா பிசினஸ் தான் இவருக்கு எல்லாமே. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு கதையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஷெட், இந்த மாதிரி ஆளெல்லாம் வேலைக்கு வச்சு நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கானுங்க. எஸ்டர்டே கொடுத்த ஃபைலே இன்னும் மூவ் பண்ணாம வச்சிருக்காரு. இப்படிலாம் இருந்தாங்கன்னா எப்படி கம்பெனி ரன் பண்றது? இப்போ வீட்டுக்கு போன உடனே அம்மா கொஸ்டின் கேட்பாங்க. ஓ காட், இப்போ என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. டே மச்சி, உனக்கு என்னடாச்சு? ஈவினிங்ல இருந்து நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மூஞ்சை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கடா. ஏன்டா ஏன் பேச மாட்டேன்? நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன்டா. என்னடா என்னாச்சு? என்ன டென்ஷன்? டேய், நாளைக்கு ரேஸ் இருக்குடா. ஹோ ஆமால மச்சி, நான் மறந்துட்டேன். ஆமா, நீ ப்ரிப்பேர் தானே? நான் ப்ரிப்பேர் தான், ஆனா போகல. எது போகலையா? ஆமாண்டா போகல. ஏன் மச்சி என்னாச்சு? டேய், நாளைக்கு ஏதோ ஊருக்கு போகணுமாண்டா. நம்ம வில்லேஜ்ல யாருக்கும் மேரேஜா, அதுக்கு போகணும். என்ன மச்சி, கல்யாண வீடு உனக்கு ரொம்ப க்ளோஸ் போல. டே கிரண், நீ வேற ஏன்டா? அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடா. அம்மா இப்பதான் ஃபோன் அடிச்சாங்க. கண்டிப்பா நாளைக்கு போயே ஆகணும்ன்றாங்க. சோனா போய் தான் ஆகணும். டே அப்ப ரேஸ் நீ வேற ஏன்டா அதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா? பாரா சார், அப்ப ரேஸ்க்கு போகலையா? கடுப்பேத்தாத கிரண். சரிடா சரி, கோவப்படாத. இப்படிதாண்டா போன மாசமும் மிஸ் ஆனிச்சு, அதே மாதிரி இந்த மாசமும். ஆனா யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையாடா, எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. இங்க பார்க்கிறேன், நான் இப்ப இருக்க கோவத்துக்கு கண்டிப்பா அடிச்சாலும் அடிச்சு வேண்டாம், அமைதியாரு. சரிடா, கோவப்படாத. அத்தைக்கே தெரியாம இப்போ வரைக்கும் ரேஸ் ஓட்டிட்டு இருக்கா. என்னைக்கு இது அத்தைக்கு தெரிய போதோ தெரியல. வாய் வைக்காதடா, அமைதியாரு. அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். என்ன மச்சி, ரேஸ்ல மட்டும் தான் 200 ஸ்பீடா? வீட்ல எல்லாம் 20 ஸ்பீட் கூட வராது போலயே. டே கிரண், உனக்கே அம்மா பத்தி நல்லா தெரியும்லடா. அம்மா பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே நல்ல பையன். அந்த பேரு அப்படியே இருக்கணும். அப்புறம்டா? டேய், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல மச்சி, நீ நல்ல பேர் அப்படியே இருக்கணும்னு சொன்னல, அதான் யோசிச்சேன். நல்ல பேர் அப்படியே இருக்கணும்னா நம்ம நல்லவனா இருக்கணுமே. ஏண்டா, நான் தெரியாம தான் கேட்கறேன், உனக்கு என்ன பார்த்தா என்ன பொறுக்கி மாதிரி இருக்கா? இல்ல மச்சி, பொறுக்கி மாதிரிலாம் இல்ல. பின்ன வேணா மச்சி, விடு. கிரண், வர வர உனக்கு கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சுடா. சரிடா விடு, குறைச்சிக்கலாம். இங்க 2 ஹீரோஸ் நிக்கிறாங்களே, இவங்களும் நம்ம கதையோட ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் தான். நம்ம கருப்பு தங்க பேரு ரோஹித், அப்புறம் அவரு கிரண். 2 பேரும் செம்ம க்ளோஸுங்க. சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, கசின்ஸ். நம்ம ரோஹித்தோட மாமா பையன் தான் கிரண். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இவங்க 2 பேருமே பிசினஸ் மேன்ஸ் தான். பர்டிகுலரா ரோஹித்தை பத்தி கேட்டீங்கன்னா, ரோஹித் ஒரு கார் ரேசர். அம்மாவுக்கே தெரியாம கார் ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. 2 பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.